சுத்தம். அப்புறம் அரக்கிகளெல்லாம் கூப்பிட்டான், வாங்கோ 10 மாதமாக முயன்று பார்க்குறோம், இன்னும் இவன் நம்ம ஆசைக்கு இணங்கிறதா தெரியலை, இன்னும் 2 மாதம் அவகாசம். முன்னாடி நேற்று பார்த்தோம் இல்லையா, 12 மாதம் அவகாசம்னு சொல்லியிருந்தான். இன்னும் 2 மாதம் அவகாசம். இவளுக்கு அறிவுரை சொல்லி பாருங்கோ, கொஞ்சம் அப்பப்போ அச்சுறுத்தி பாருங்கோ, இனிய வார்த்தையும் அப்பப்போ பேசுங்கோ, பேசி ஏதாவது பண்ணி வழிக்கு வராளான்னு பாருங்கோ. 2 மாதத்துக்குள் என் ஆசைக்கு இவள் இணங்காவிட்டால் இவளை கொன்று தின்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் போயிடுறான். அவன் காலை அடுத்தடுத்து வேலையெல்லாம் பார்க்கணும், புறப்பட்டு போயிட்டான். இப்போ இந்த அரக்கிகள்லாம் என்ன பண்ணிட்டான், மொத்தமாக சீதையை சூழ்ந்து கொண்டு பலவாறாக அவள்கிட்ட போய், ராமன் எப்பேற்பட்டவன், ராமன் ஒன்றுமே காட்டில் போய் எல்லாத்தையும் ராஜ்யம் செல்வம் எல்லாத்தையும் எழுந்து உட்காந்துருக்கான், அந்த ராமன்கிட்ட போய் நீ காதல் செலுத்தி கொண்டு ராமன் தான் கணவன் சொல்லிட்டு இருக்க வேண்டாம், இங்கே பார் ராவணனை பார், ராவணன் ஆசைக்கு எனக்கு அப்படின்னு சீதையின் சிந்தையை சிதைப்பது போல அத்தனை அரக்கிகளும் சீதையிடம் பேசத் தொடங்கினார்கள். அப்போ ஒரு அரக்கி கிடுகிடுன்னு எழுந்துன்னு வந்தாலும், அவ தான் விபீஷணனுடைய மகளான திரிஜட்டை. அந்த விபீஷணன் மகள் திரிஜட்டை ஓடி அந்த அரக்கிகளை சொல்றா, நிறுத்துங்கோன்னா. என்னன்னு கேட்டா திரிஜட்டை சொல்றா, அவளை துன்புறுத்தாதீங்கோ, நான் இப்பதான் ஒரு கனவு கண்டேன், விடியற்காலை வேளையில கனவு கண்டா பலிக்கும்பா, நான் ஒரு கனவு கண்டேன்னா. என்னடி கனவுன்னு கேட்டா, அப்ப அந்த திரிஜட்டை சொல்றா, என் கனவுல ராமனும் லக்ஷ்மணனும் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பல்லக்கிலே புறப்பட்டு வருகிறார்கள். இங்கிருந்து சீதையை மீட்டு அழைத்து கொண்டு புஷ்பக விமானத்தில் வடதிசை நோக்கி செல்கிறார்கள். ராவணன் எண்ணெயிலே நனைக்கப்பட்டு கருப்பு ஆடையும் சிவப்பு பூமாலையும் அணிந்து கொண்டு கழுத மேல உட்காந்து தென் திசைக்கு ஊர்வலமா போறான். அப்படியே வழியில தலகிழ சாஞ்சுடுறான். அதுக்கு மேல வானரர்கள் இலங்கையை கொளுத்துகிறார்கள். இதை கனவில் கண்டேன். நான் நோட் பண்ணிக்கோங்க என்னென்னு. ஒன்று, யானை தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு பல்லக்கில் ராமனும் லக்ஷ்மணனும் வருகிறார்கள். சீதையை மீட்டு கொண்டு புஷ்பக விமானத்தில் வடதிசை நோக்கி போகிறார்கள். ராவணன் எண்ணெயில் நனைக்கப்பட்டு கருப்பு ஆடை சிவப்பு பூமாலையோடு கழுத மேல தென் திசை போய் கவுந்து விழுந்துடுறான். அதுக்கப்புறம் வானரர்கள் இலங்கையை கொளுத்துகிறார்கள். அப்போ ராமாயணத்தில் இனிமேல் என்னென்ன நடக்கணுமோ அப்படியே வந்துருது இல்லையா? அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு ஒரு நாள் உபன்யாசம் கேட்டால் 9 நாள் கேட்ட மாதிரின்னு. இதுவரை நடந்ததெல்லாம் அடுத்து இப்போ ஹனுமான் பாட போகிறார். அதனால இதெல்லாம் நான் கனவில் கண்டேன். திரிஜட்டை சொல்கிறா, நீங்கள் வேணா சீதைட்ட சரணாகதி பண்ணி வச்சுருங்கோ. அலமேஷா பரித்ராத்தும் ராட்சஸ்யோ மகதோ பயாத். இந்த சீதையை விட்டால் வேறு யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ஏன்னா நாளைக்கு ராமன் ராவணனை அழித்து விட்டால் இங்கே இந்த அரக்கிகள் நீங்கள் தான் என் மனைவி சீதையை படுத்தினாலும் நாளைக்கு ராமன் நம்மையும் தண்டிப்பான் இல்லையா? ராமன்ட்டேது பழைக்கணும்னா நமக்கு சீதையை விட்டால் கதி கிடையாதுன்னு வேற திரிஜட்டை சொல்லி கொடுக்குறா. அந்த அரக்கிகள்லாம் உடனே சரணாகதிக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலைங்கிறது வேற விஷயம். ஆனாலும் திரிஜட்டை அவள்கிட்ட இந்த அறிவுரையை எடுத்து சொன்னாள். அப்பவும் அந்த அரக்கிகளுக்கு புத்தி வரலைங்கிறதுனால திரிஜட்டை சொல்கிறா, நன்னா சீதையை கவனித்து பாருங்கோ, அவளுடைய இடது துடையும் இடது கண்ணும் துடிக்கின்றன. சீதையினுடைய இடது தோளை பாருங்கள், புலகாங்கிதம் அடைந்திருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு வலப்புறம் துடித்தால் அமங்கலம், இடப்புறம் துடித்தால் மங்கலம். இடக்கண்ணும் இடத்துடையும் துடிக்கின்றன. இடத்தோள் புலகாங்கிதம் அடைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ராமன் சீதையை நெருங்கி விட்டான்னு அர்த்தம்னா. அந்த மரத்தின் உச்சியில ஹனுமான் உட்காண்டிருக்கார். ராமன் சீதையை நெருங்கி விட்டான்னு அர்த்தம். இன்னமும் அரக்கிகள் கன்வின்ஸ் ஆகல. இப்பதான் திரிஜட்டை ஒரு ஸ்லோகம் சொல்றா. இது சுந்தரகாண்டத்தில் 27வது சர்க்கத்தில் 68வது ஸ்லோகம். சுந்தரகாண்டத்துக்கே உயிரான ஸ்லோகம். இதில் தான் பெரிய ஒரு சுவாபதேசம், உள்ளுரை பொருள் இருக்கு. பக்ஷீச்ச சாகா நிலைய பிரகிருஷ்டகா புனః சாந்த்வவாதி சுஸ்வாகதாம் வாச்சம் உதீரயானகா புனః கிருஷ்டகா. இதுக்கு கோவிந்தராஜர் பண்ணி 3 வியாக்கியானம் பண்ணியிருக்கார். முதல் அர்த்தம் திரிஜட்டை சொல்றாளா, எனக்கு சகுன சாஸ்திரம் நன்னா தெரியும். சகுனம்னா என்ன? சகுனம்னா பறவைகள் மூலம் தெரியக்கூடிய அறிகுறிகளுக்கு சகுனம்னு பேரு. மற்ற பொதுவா வரக்கூடிய அறிகுறிக்கு நிமித்தம்னு பேரு. நிமித்தம்னா பொதுவா இவர் வந்தா நல்லது, இவர் வந்தா நல்லது எல்லாம் சொல்றோம் பாருங்க, அதுக்கு நிமித்தம்னு பேரு. சகுனம்னு சொன்னா பறவைகள் மூலமாக எந்த நிமித்தம் அறிகிறோமோ அதற்கு சகுனம்னு பேரு. இந்த திரிஜட்டை சொல்றா, எனக்கு சகுன சாஸ்திரம் நல்லா தெரியும். சகுன சாஸ்திரப்படி என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் இப்போ ராமன் சீதைக்கு பக்கத்துல இருக்கான்னா.
எதை வச்சு சொல்றேன்னு கேட்கும்போது திருச்சட்டை சொல்றா. இந்த ஸ்லோகம் பாருங்க, 27வது சர்க்கம் 68வது ஸ்லோகம். பக்ஷீச்ச, அங்கே பாரு ஒரு பறவை இருக்கு பாரு. ஷாக்கா நிலையகா, அந்த பறவை மரக்கிளையில உட்காந்துட்டு இருக்கு. பிரகிருஷ்டகா, அந்த பறவை பழத்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புனஷ்ட உத்தம சாந்த்வவாதி, அது சீதையின் காதுக்கு இனிமையான நல்ல வார்த்தையெல்லாம் அந்த பறவை சொல்லிண்டே இருக்கு. சுஸ்வாகதாம் வாச்சம் உதீரையாடகா, ராமன் வரப்போறான் ராமன் வரப்போறான்னு அந்த பறவை சொல்றது. புனச்சோதயத்தீவ கிருட்டகா, சீதா நீ கவலைப்படாதே சீதா நீ கவலைப்படாதேன்னு மீண்டும் மீண்டும் அந்த பறவை சொல்கிறது. அப்ப ஸ்லோகத்துக்கான முதல் அர்த்தம், மொத்தம் 3 அர்த்தம் இருக்கு. முதல் அர்த்தம், ஒரு பறவை ஆங்காங்கு வட்டமிட்டது, இப்போ மரக்கிளையில வந்து உக்காந்துருக்கு, பழத்தை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு, சீதைக்கு காதுக்கு இனிமையா பேசுறது, ராமன் வரப்போறான்னு சொல்றது, கவலைப்படாதேன்னு சொல்றது. இப்படி பறவை வந்து கிளையில உட்காந்துருத்துனாலே ராமன் சீதை கிட்ட வரப்போறான்னு அர்த்தம். அரக்கிகளே தேவையில்லாம சீதையிட்ட போய் ஏதாவது வம்பு பண்ணி பின்னாடி பிரச்சனையில மாட்டிக்காதீங்கன்னா. ஓகே, அந்த அர்த்தம். இப்ப 2வது அர்த்தம் காட்டுறார் கோவிந்தராஜர். திருச்சட்டையதுக்கு ஏதோ ஒரு பறவையை சொல்லணும், ஹனுமானத்தான் சொல்லியிருக்கான்னு. ஹனுமானத்தான் சொல்லியிருக்கான்னா பக்ஷி பறவைன்னு அல்லவோ சொல்லி இருக்கிறாள். ஹனுமான் என்ன பக்ஷியா? இதுக்கு இன்னொரு அர்த்தம் வியாக்கியானம் பண்றார் கோவிந்தராஜர். பக்ஷீச்ச, ஆமா ஹனுமானும் பறவையை போலத்தானே பறந்து வந்தார், கருடனை போல பறந்து வந்தார். பக்ஷீச்ச, கருடன் வட்டமிடுவது போல இலங்கை முழுக்க வட்டமிட்ட ஹனுமான் ஷாக்கா நிலையகா, அங்க இங்க எல்லாம் சுத்திட்டு சிம்சுபா மரத்தின் கிளையில உச்சங்கிளையில நிலையகா நன்று வந்து அமர்ந்து விட்டார். பிரகிருஷ்டகா, சீதையை பார்த்துட்டார், அதனால சந்தோஷமாக இருக்கிறார். புனஷ்ட உத்தம சாந்த்வவாதி, உத்தமமான ராமாயணத்தை அடுத்து பாடப்போகிறார். சுஸ்வாகதாம் வாச்சம் உதீரயானகா, ராமனை நான் அழைத்து வருகிறேன் அவர் சீதைக்கு வாக்களிக்கிறார். புனச்சோதயத்தீவ கிருட்டகா, நீங்க கவலைப்பட வேண்டாம்னு செய்தி சொல்றார். ஹனுமான் வந்துட்டாருங்கிறதான். பறவை போல் வட்டமடித்து கொண்டு வந்த ஹனுமான் இப்போது சிம்சுபா மரத்தின் உச்சிக்கிளையில் அமர்ந்து விட்டார். சீதையை பார்த்து மகிழ்ந்து விட்டார். ராமாயணம் பாடப்போகிறார், ராமன் வரப்போகிறான்னு செய்தி சொல்ல போகிறார். சீதையின் கவலையை போக்க உள்ளார் என்பதை சொன்னாள். இது 2வது அர்த்தம். அதுக்கு மேல 3வது அர்த்தம் காட்டுறார். அது இல்ல, ஆச்சாரியன் வந்துட்டார்னு சொல்றா திருச்சட்டையினார். ஆச்சாரியன் வந்துட்டாரா? அதுக்காகத்தான் நேற்று பூர்த்தி பண்றதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன விஷயத்தை போட்டு வச்சேன். ஆச்சாரியன் எப்படி ஒரு ஜீவாத்மாவை மீட்பதற்காக இந்த உலகில் வந்து அவதாரம் பண்ணுவாரோ, அதுபோலத்தான் பெருமாளுடைய அனுமதியை பெற்றுக்கொண்ட ஹனுமானும் அந்த ஆச்சாரியன் ஸ்தானத்தில் சீதை எங்கிருக்கிறாள் என்று கண்டுபிடிப்பதற்காக இலங்கையை நோக்கி வந்தார்னு. இதுதான் ராமாயணத்தின் உட்பொருள், சுவாபதேசம். இதை வந்து இங்க வியாக்கியானத்தின் அடிப்படையில் இந்த சுவாபதேசம் இன்னொரு 2-3 விதமாக சொல்வார்கள். கம்பராமாயணத்துல ஒரு விதமா இருக்கு, சங்கல்ப சூரியோதயத்துல தேசிகன் ஒரு விதமாக காட்டியிருக்கிறார். வால்மீகி ராமாயணப்படி இது என்ன, கோவிந்தராஜர் வியாக்கியானத்தின் அடிப்படையில் நாம பார்க்குறோம். இதுதான் உள்ளர்த்தம். அதனால தான் சொன்ன சுந்தரகாண்டத்தில் இது ரொம்ப உயிரான ஸ்லோகம்னு. அப்போ சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 7:35 7:45 ஒரு மேட்டர் இருக்கு, அந்த அரக்கிகள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. அந்த விஷயம் இங்கே தான் இருக்கு. என்னன்னா, ராமாயணம் உணர்த்தக்கூடிய உள்ளுரை பொருள் கோவிந்தராஜர் வியாக்கியானத்தில் காட்டியிருக்கார். அத்த லங்கா பதேன சரீரம் தியோதிதம். ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம உடம்பாம், நம்ம சரீரம் தான் இலங்கை. ஏகாட்சி பிரபிருதையா இந்திரியாணி, இங்க பல அரக்கிகள் இருந்தா இல்லையா, மான் கண்ணு, அதுக்கப்புறம் கழுத கண்ணு, குதிரை கண்ணு, குரங்கு கண்ணு எல்லாத்தோடையும் இருந்தா, ஒத்தைக்கால் ஒற்றை கையோடு இருந்தா, இவாள்லாம் யாருன்னா நம்முடைய புலன்கள். மெய்வாய் கண் மூக்கு செவி நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலத்வாரம், அத்தோட நம்ம மனசு, இதெல்லாம் தான் ஒன்னொன்னும் வெவ்வேறு வடிவத்தில் இருந்துட்டு இருக்கு இல்லையா. அதனால இதெல்லாம் தான் அந்த அரக்கிகள். அப்ப இலங்கை என்பது சரீரம், அங்கே உள்ள அரக்கிகள் எல்லாம் நம்முடைய புலன்கள். ராவண கும்பகர்ணௌ அகங்கார மமகாரௌ, நான்கிற அகங்காரம் இருக்கு பாருங்க, அதுதான் ராவணன். எனதுங்கிற மமகாரம் இருக்கு பாருங்க, அதுதான் கும்பகர்ணன். ராவணனும் கும்பகர்ணனும் அகங்காரம் மமகாரம். இந்திரஜித் பிரபிருத்தையா, இந்த ராவணனுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கா இல்லையா, இந்திரஜித்து போன்றவர்கள்லாம், இவள்லாம் யாருன்னா அகங்காரத்தின் பிள்ளைகளாம். அகங்காரத்தின் பிள்ளைகள் எதுன்னா காம குரோத லோப மோக மத மாத்சரிய தம்பாதயா, அதிகமான ஆசை, கோபம், அது போல பேராசை, மயக்கம், கர்வம், பொறாமை, தம்பம் உள்ளிட்ட தீய குணங்கள் இருக்கு பாருங்க. இந்த தீய குணங்கள் தான் அகங்காரத்தின் பிள்ளைகள். அதுதான் இந்திரஜித்து, அக்ஷகுமாரன், ஜம்புமாலி, இப்படி எல்லாம் ராவணனுடைய பிள்ளைகள்.
தாதிருஷ லங்கா நிருத்த சீதா சதிருஷா சேதனஹா. இங்கே எப்படி இலங்கைக்குள் ராவணன் என்ற அகங்காரத்தாலே அரக்கிகள் என்ற புலன்களை காவல் வைக்கப்பட்டு இந்திரஜித் உள்ளிட்ட காமக்ரோதம்ங்கிற துர்குணங்களாலே சீத்தை காவல் வைக்கப்பட்டிருக்காளோ அதுபோல தான் ஜீவாத்மா, சீதா தான் ஜீவாத்மாவுக்கு ரெப்ரசன்டேட்டிவ். நாமெல்லாம் எங்க இருக்கோம்னா சரீரம்ங்கிற ஸ்ரீலங்காவுக்குள்ள இருக்கோம். சீத்தையை சுத்தி யாரெல்லாம் படுத்துறா? அரக்கிகள். இந்த உடம்புக்குள்ள புலன்கள்ங்கிற அரக்கிகள் நம்மளை போட்டு படுத்தின்னு இருக்கு. சிறை வச்சது யாருன்னா ராவணன் அலாங் வித் கும்பகர்ணன், அவனும் கூட இருக்கான். அது போல அகங்காரம் மெயின், அதுதான் ராவணன். மமகாரம் கும்பகர்ணன். கூடவே இருந்து டார்ச்சர் பண்றதுக்காக இந்திரஜித்து போன்ற பிள்ளைகள் மாதிரி காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், தம்பம் உள்ளிட்ட தீய குணங்கள். இப்படிப்பட்ட ஜீவாத்மா இந்த உடம்புக்குள்ள பகவான்கிற ராமனை பிரிந்து சீதைங்கிற ஜீவாத்மா தவித்து கொண்டிருக்கிறான் என்றால் இவனை காப்பாற்ற யார் வரணும்? ராமன், பெருமாள். அவரை வந்தார், ஆஞ்சநேயரை தான் அனுப்பினார். தஸ்ய பகவத் ஞானோபதேஷ்டு ஆச்சாரிய துல்லியோ மாருதிகி. நம்மை காக்கவும் பெருமாள் நேரா வரமாட்டார், ஆச்சாரியனை தான் அனுப்புவார். சீதையை காக்க ராமன் நேரில் வரல, ஹனுமான் அனுப்பி வச்சார். அதுபோல சரீரம்ங்கிற இலங்கைக்குள்ளே இந்த புலன்கள் என்னும் அரக்கிகளுக்கு மத்தியிலே சிறைப்பட்டு ராவணன் என்ற அகங்காரத்தாலும் கும்பகர்ணன் என்ற மமகாரத்தாலும் இவர்களின் பிள்ளைகளாகிய மற்ற அரக்கர்களாலும் துன்புற்று கிடக்கக்கூடிய சீதைங்கிற ஜீவாத்மாவை, அக்கா நாம சீத்தை அளவு கிரேட்டுன்னு அர்த்தம் இல்ல, சீத்தை கருணையோட நம்ம ரோலை எடுத்துட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்த சீத்தையை போல கட்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நம்மை காக்க பெருமாள் நேரா வரமாட்டார், ஆச்சாரியனை தான் அனுப்புவார். அப்போ ஹனுமான் எப்படி கடல் தாண்டி இலங்கைக்கு வந்தாரோ அது போல ஆச்சாரியன் சம்சாரம்ங்கிற பிறவி பெருங்கடல்லையே வந்து அவதாரம் பண்றார். ஹனுமான் எப்படி சீதையை கண்டுபிடிச்சாரோ அது போல ஆச்சாரியன் நல்ல சிஷ்யனை கண்டுபிடிக்கிறார். ஹனுமான் எப்படி சீதைக்கு ராமாயணம் பாடினாரோ அது போல ஆச்சாரியன் பகவானுடைய குணங்களை நமக்கு எடுத்து சொல்றார். ஹனுமான் எப்படி சீதைக்கு ராமனுடைய முத்திரை மோதிரத்தை கொடுத்தாரோ அது போல ஆச்சாரியன் நம் தோல்ல சங்க சக்கர முத்திரையை கொடுக்கிறார். ஹனுமான் எப்படி இலங்கையை எரித்தாரோ அது போல ஆச்சாரியன் நம் பாபங்களை எரிக்கிறார். ஹனுமான் எப்படி சீதையை ராமனோடு சேர்த்து வச்சாரோ அது போல ஆச்சாரியன் தான் நம்மள பெருமாளோடு சேர்த்து வைக்கிறார். அப்ப இந்த ஹனுமான்கிறவர் ஆச்சாரியன். இப்ப அப்படியே ஸ்லோகத்தை பாருங்க, மூணாவது அர்த்தம். பக்ஷீ ச சாகா நிலைய பிரகிருஷ்டः புனః புனश्चोत्तम சாந்த்வவாதி சுஸ்வாகதாம் வாசமுதீரயாணः புனః புனश्चोदयதீவ கிருஷ்டः. பக்ஷீ ச. இப்போ ஆச்சாரியன் வந்துட்டார். ஹனுமான் யாரு? ஆச்சாரியன் தானே. ஹனுமான் ஆச்சாரியன்கிறது ஓகே தானே. பக்ஷீ ச ஆச்சாரியன் யாருன்னா பக்ஷி, பறவை. பறவைக்கு ரெண்டு பிறப்பான். முதல்ல தாய்கிட்டேருந்து முட்டையாக வந்து பிறக்கும், முட்டையிலேருந்து குஞ்சா வரும். பறவைக்கு ரெண்டு பிறப்பு, ஆச்சாரியனுக்கு ரெண்டு பிறப்பு. தாயின் கர்ப்பத்திலிருந்து ஒரு முறை பிறக்கிறார். தன் ஆச்சாரியன் தேர்ந்து அஷ்டாட்சரம் 8 எழுத்து மந்திர உபதேசம் வாக்கும்போது அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன்னு அடுத்த ஒரு வைஷ்ணவ ஜென்மா எடுக்கிறார். அதனால பறவைக்கும் ரெண்டு பிறப்பு, ஆச்சாரியனுக்கும் ரெண்டு பிறப்பு. பக்ஷம்னா ரக்கை, பக்ஷி. பறவைக்கு ரெண்டு ரக்கை, ஆச்சாரியனுக்கு ஞானம் அனுஷ்டானம் என்ற ரெண்டு ரக்கை. அப்ப பக்ஷி ச ஞானம் அனுஷ்டானம்ங்கிற ரெண்டு ரக்கை கொண்ட இருபிறப்பாளனாகிய ஆச்சாரியன் வந்துட்டார். யாரும் கவலைப்பட வேண்டாம், இதை கேட்ட நம்ம அத்தனை பேரையும் தேடி ஆச்சாரியன் வந்துட்டார், வட்டமிட்டு இருக்கார். பக்ஷி ச ஷாக்கா நிலையா. அந்த ஆச்சாரியன் எங்க இருக்காராம்? ஷாக்கையில நிலை கொண்டுட்டாராம். ஷாக்கைனா வேத ஷாக்கைன்னு அர்த்தம். ஆச்சாரியன் எப்போதும் வேத சாக்கையில ஞானம் கொண்டவர். அதனாலதான் நம்ம அபிவாதையை சொல்லும் போது யஜு சாக்காத்யாயி சாம சாக்காத்யாயிங்கிறோம். ஷாக்கா என்பது வேத சாக்கை, ஷாக்கா நிலையா. வேத ஞானத்தோடு வந்திருக்கார் அந்த ஆச்சாரியன். பிரகிருஷ்டகா, பகவானையே தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக அந்த பிளிஸ் பிரம்மானுபவத்தில் இருக்கிறார் ஆச்சாரியன். புனః புனश्च உத்தம சாந்த்வவாதி. மீண்டும் மீண்டும் நல்ல உபதேசங்களை சிஷ்யர்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார் ஆச்சாரியன். சுஸ்வாகதாம் வாச்சம் உதீரயாணஹா. சுஸ்வாகதாம் ஆச்சாரிய பரம்பரையில் வந்த உபதேசம். தானா சொல்ல மாட்டார், முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து அதை சொல்லக்கூடியவர். அந்த மாதிரி ஆச்சாரிய பரம்பரையில் வந்த அர்த்தங்களை அவர் எடுத்து சொல்றார். புனః புனश्चोदयதீவ கிருஷ்டஹா. சிஷ்யன் எப்பப்பெல்லாம் தப்பு பண்ணாலும் சரி செய்து சிஷ்யனுக்கு அபயம் அளிக்கிறார் ஆச்சாரியன். அப்ப இந்த ஸ்லோகத்துக்கு ஆக்சுவல் அர்த்தம் பக்ஷீ ச சாகா நிலைய பிரகிருஷ்டஹா
புனச்சோத்தம சாந்த்வவாதி சுஸ்வாகதாம் வாச்சமுதீரயாணஹா புனச்சோதயதீவ கிருட்டஹா. ஞானம் அனுஷ்டானம் மிக்க பறவையாகிய ஆச்சாரியன், வேத சாக்கையை அறிந்தவராகிய ஆச்சாரியன், பெருமாளை தியானித்து ஆனந்தமாக இருக்கும் ஆச்சாரியன், சிஷ்யர்களுக்கு நல்லுபதேசம் செய்யக்கூடிய ஆச்சாரியன், முன்னோர் மொழி தப்பாத ஆச்சாரியன், தவறு செய்தால் திருத்தி அபயம் அளிக்கக்கூடிய ஆச்சாரியன் சிஷ்யனை தேடி வந்துட்டார். ஆச்சாரியன் தேடி வந்துட்டார்னா சிஷ்யனுக்கு வெற்றி, ஆஞ்சநேயர் மரத்துக்கு வந்துட்டார்னா சீதைக்கு வெற்றி. அதனால சீதை கிட்ட நெருங்காதீங்கோன்னு சொல்லி திரிஜட்டை இந்த அரக்கிகள் எல்லாம் விரட்டி விடுறான். அதனால அந்த அரக்கிகள்லாம் பார்த்தா நமக்கு எதுக்குப்பா வம்புன்னு சொல்லிட்டு, அவளுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ ஏதோ புரியாத மொழியில ஏதோ சொல்றா, நமக்கு வம்பு வேண்டான்னு அரக்கிகள்லாம் விலகி போயிடுறான். இப்போ மறுபுறம் சீத்தை சிந்திக்கிறா, திரிஜடை கனவுல ராமன் வந்தாங்கிறா, எனக்கு கனவுல கூட ராமன் வரலையே. சீத்தை ஏங்கரா, இவ்வளவு காலம் மன உறுதியோடு வாழ்ந்த சீத்தை இப்போ ராவண 2 மாசம் கெடுன்னு சொல்லிட்டு போயிட்டான். 2 மாசம் தாண்டி எடுத்துனா உன்னை கொன்று தின்பேங்கிறான். சீத்தை சிந்திக்கிறா, இவன் கையால நாம சாகணுமா? இவனுக்கு நாம் உணவாக வேண்டுமா? அதற்கு நாம் உயிரை விடுவதே மேல்தானே. இது நல்லா நோட் பண்ணணும். நிறைய பேர் உடனே ஸ்டாண்டர்டா அடுத்து ஒரு டவுட்டு, சார் சூசைட் பண்ணா சாஸ்திர விரோதங்கிறீங்க, சீத்தை ஏன் தற்கொலைக்கு முயன்றாள்? ஜெகன் மாதா அதாவது சீத்தையை கொஸ்டின் பண்றதா அவளுக்கு நினப்பு. அதாவது ட்ரிபிள் வேர்ல்ட்லி இஷ்யூக்காக இவர் பண்ற சூசைட் வேற, ராமனை தவிர வேறு யாருக்கும் நான் உரியவள் அல்லங்கிற உயர்ந்த கொள்கையில சீத்தை ராமனுக்காக பிராண தியாகம் பண்றேன்னு எடுக்கிற. தயவு செஞ்சு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறதே பெரிய பாபம். அந்த பாபத்தை நாம ஏன் டவுட்டுன்னு பேர் வச்சுன்னு அந்த பாபத்தை நாம ஏன் பண்ணணும்? சீதையோட திருவுள்ளம் என்ன? இந்த ராவணன் கையால சாகிறதுக்கு நான் உயிரை விட்டுடுறேன், அரக்கர் பூமியில் வாழ்வதற்கு பதில் நான் வைகுண்டம் போயாவது பெருமாளோடு சேர்ந்து இருக்கேன். வாழ்ந்தால் ராமனோடு வாழ வேண்டும், இல்லைன்னா அந்த வாழ்க்கை தேவையில்லைன்னு நினைப்பது ராமன் மீது உள்ள ஈடுபாடு. நாம் அந்த ராமன் மீது அந்த ஈடுபாட்டை இதை பார்த்து வளர்த்துக்கிடுமே ஒழிய அதை விட்டுட்டு அப்போ நானும் எந்த பிரச்சனைனாலும் சூசைட் பண்ணலாமாங்கிறது இதுக்கான சொல்யூஷனே கிடையாது. சீதை யோசிக்கிறா, இல்லை அந்த மானாக வந்தது அரக்கன் கிடையாது, யமன்கிறா. யமன் தான் இப்படி மான் வேஷத்துல வந்து குழப்பி ராமலக்ஷ்மணாட்டேந்து என்னை பிரிச்சு இத்தனையும் பண்ணிட்டான் போல இருக்கு. நூனம் சகாலோ மிருகரூபதாரி மாமல்ப பாக்யாம் லுலுபே ததானீம் யத்ராரிய புத்திரம் விசசர்ஜ மூடா ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜஞ்ச. அதனால தானே ராமானுஜனையும் லக்ஷ்மண பூர்வஜனையும் பிரிந்து விட்டேனே, இனி நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்? ராமானுஜனையும் லக்ஷ்மண பூர்வஜனையும் பிரிச்சுட்டேன்னா. யார் அது? ராமானுஜன்னா ராமன் தம்பி, ராம அனுஜன், ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன். லக்ஷ்மண பூர்வஜன்னா, பூர்வஜன்னா அண்ணன், லக்ஷ்மண பூர்வஜன்னா லக்ஷ்மணோட அண்ணன் ராமன். இது என்ன காதை சுற்றி மூக்க தொடுறாப்புல இருக்கு. ராம லக்ஷ்மணால பிரிஞ்சு வந்துட்டேன்னு சொன்னால் போதும், அதை விட்டுட்டு இந்த மான் யமனே மானா வந்திருக்கான் போல இருக்கு, நான் ராமன் தம்பியையும் லக்ஷ்மண அண்ணனையும் பிரிச்சுட்டேன்னா. ஏன் இப்படி காதை சுற்றி மூக்க தொடுறான்னா, இதுக்கு ரொம்ப அழகாக கோவிந்தராஜனும் வியாக்கியானம் பண்ணுறார். பரஸ்பர நிரூபகவுன்னு நடாதுரம்மாள் இன்னும் சுவையாகவே விளக்குறார். அதாவது எப்போதுமே ஒரு பக்தனை சொல்லும்போது அவனுக்கு இஷ்ட தெய்வமான பகவானை சொல்லி அவருடைய பக்தன்னு சொன்னாதான் பக்தன் சந்தோஷப்படுவானாம். ராம பக்தரான குலசேகர பெருமாள், அரங்கனுடைய பக்தரான தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருப்பாணாழ்வார், நாச்சியார் கோவில் நம்பியின் சிஷ்யரான திருமங்கை ஆழ்வார் சொன்னாதான் அவளுக்கு சந்தோஷம். அது போல லக்ஷ்மணனை வெறும் லக்ஷ்மணன்னு சொன்னா ஆனந்தம் இல்லையா? அதனால ராமானுஜன், ராமனை சொல்லி ராமனுக்கு தம்பியாக பக்தனாக தொண்டனாக இருக்கும் லக்ஷ்மணன், அப்பதான் அவனுக்கு சந்தோஷம். அவனுக்கு மட்டும் இல்லை, பெருமாளுக்கே எப்போ ஆனந்தம்னா பக்தனை சொல்லி இந்த பக்தனுக்கு தலைவனான பகவான்னு சொன்னா தான் பெருமாள் ஆனந்தப்படுவாராம். இப்போ ஒரு உதாரணமாக ஒரு கோவிலுக்கு போனோம், திருவல்லிக்கேணி பார்சாரதி பெருமாளை சேவிக்க போனால் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ண பெருமாள், திருமழிசைப்பிரான் மங்களாசாசனம் பண்ண பெருமாள். ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம், பதின்மர் பாடும் பெருமாள், இந்த ஆழ்வார் பாடினார், மார்க்கண்டேயர் பிரதிஷ்டை செய்த பெருமாள் சொன்னாதான் பெருமாளுக்கு பெருமை. அப்போ பெருமாளை சொல்லும்போது பக்தனை இட்டு பெருமாளை சொல்லணும், ராமனை சொல்லும்போது வெறும் ராமன்னா சந்தோஷப்பட மாட்டான். அதனால பக்தன் லக்ஷ்மணனை சொல்லி அவனுக்கு அண்ணனாக தெய்வமாக சுவாமியாக தலைவனாக இருக்கும் ராமன். அப்போ பக்தனை சொன்னா பகவானை இட்டு சொல்லணும், பகவானை சொன்னா பக்தனை இட்டு சொல்லணும். அதனால ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜன்னு சொல்லிட்டு இனி உயிரை விடுவதுதான். இந்த ராட்சசிகளிடமும் ராவணனிடமும் துன்புறுவதை விட உயிரை மாய்த்து கொள்வதே மேல். இப்ப கிடுகிடுன்னு அந்த சிம்சுபா மரத்தடிக்கு வருகிறாள் சீத்தை. தூக்கு மாட்டிட்டு உயிரை விடணும்னு நினைச்சா கயர் ஏதாவது கிடைக்குமான்னா, கயர் இதுக்கு என்னுடைய கூந்தலையே சுருக்கு கயிறாக மாட்டிக்கொண்டு இந்த சிம்சுபா மரத்திலேயே தொங்கி பிராணனை விட போகிறேன்னு சீத்தை முடிவெடுத்துட்டா. எந்த சிம்சுபா மரம்?
எந்த சிம்சுபா மரத்தின் உச்சி கிளையில் ஹனுமான் அமர்ந்து இருக்கிறாரோ அதே சிம்சுபா மரத்தின் கிளையிலே என்னுடைய கூந்தலை சுருக்கு கயிறாக மாட்டிக்கொண்டு உயிரை விடப்போகிறேன் என்று சிந்தித்தாள். ஷோகா அபிதப்தா பகுதா விசிந்திய சீதாத வேண்யுத் கிரதனம் கிரஹீத்வா உத்பத்திய வேண்யுத் கிரதனேன சீக்கிரம் அகம் கமிஷ்யாமி யமஸ்ய மூலம் என்று சீதை முடிவெடுத்து தூக்கு மாட்டிக்கணும்னு இப்போ போறா. மேலேருந்து இதன் ஹனுமான் பார்த்துட்டு இருக்கார், நாமும் மனக்கண்ணில் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஹனுமானுக்கு புரிஞ்சு போச்சு, அவர் இங்கிதம் தெரிஞ்சவர். சீதை வரவேகத்தை பார்க்கும்போதே இவள் கூந்தலை கொண்டு உயிரை மாய்த்து கொள்ளணும்னு முடிவெடுத்துட்டான்னு புரிஞ்சுட்டார். இப்போ இவள் உயிரை எப்படியாவது காத்தாக வேண்டும், என்ன பண்ணி உயிரை காப்பாற்றலான்னு யோசிச்சார் ஹனுமான். ஒருவேளை முன்னாடி போய் நிற்கலாமா, நில்லுங்கோ நில்லுங்கோ நான் தான் ராமதூதன் வந்திருக்கேன்னு சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சார். முன்னாடி போக வேண்டாம்னு முடிவெடுத்தாராம். இப்போ பாருங்கோ, அந்த மொமெண்ட்ல கூட ஹனுமானுடைய புத்தி எப்படியெல்லாம் வேலை செய்யறதுன்னு. சும்மாவா சொன்னா புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். இப்போ ஹனுமான் யோசிக்கிறார், நான் ஒருவேளை இவன் முன்னாடி போய் நின்னேன்னா என்ன ராவணனுடைய மாறு வேஷம்னு சீத்தை சந்தேகப்படுவாள். ஏன்னா இவ்வளவு நேரம் அரக்கன் வேஷத்துல வந்து ராவணன் பேசினதை அவ கேட்கல, அதனால குரங்கு வேஷத்துல ராவணன் வந்து உயிரை விடாதேன்னு சொல்றான் போல இருக்குன்னு நினைச்சிட்டு வேகமா உயிரை விட்டுடுவோம். அப்ப பாயிண்ட் நம்பர் 1, அவ முன்னாடி போகக்கூடாது. 2, அப்ப என்ன பண்ணலாம், இந்த மரக்கிளையில உட்காந்துட்டே அவள்கிட்ட பேசி பார்ப்போம். பேசினா நிச்சயம் அந்த பேச்சுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கும், சீதை காத்திருப்பாள். ஆனா எந்த மொழியில் பேசுவதுன்னு யோசிச்சார் ஹனுமான். எதிவாச்சம் பிரதாசியாமி, இந்த ஸ்லோகம் நல்லா நோட் பண்ணுங்க, 30வது சர்க்கத்துல 19 மற்றும் 20வது ஸ்லோகங்கள். எதிவாச்சம் பிரதாசியாமி த்விஜாதிரிவ சம்ஸ்கிருதாம் ராவணம் மன்யமானா மாம் சீதா பீதா பவிஷ்யதி. நான் சம்ஸ்கிருதத்தில் பேச மாட்டேன்னு முடிவெடுத்தாராம். ஏன்னா ராவணன் பெரிய சம்ஸ்கிருத பண்டிதன். நிறைய பேர் அது விஷயம் தெரியாம ராவணனை தமிழன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர், விஸ்ரவஸ் ரிஷியோட பிள்ளை. ஹனுமான் சொல்றார், நான் ஒரு குரங்கு உட்காந்து நல்ல சான்ஸ்கிரிட் பேசினா ஹனுமான் நவவியாக்கரண பண்டிதர்னு நமக்கு தெரியும், அது சீதைக்கு தெரியாது. ஒரு குரங்கு நல்ல சான்ஸ்கிரிட் பேசிதுன்னா இது ஏதோ ராவணனுடைய மாறுவேஷம், ராவணன் தான் சம்ஸ்கிருத வித்வான் நினைப்பா. அதனால வானரஸ்ய விசேஷேன கதம் சியாத் அபிபாஷணம் அவசியமேவ வக்தவ்யம் மானுஷம் வாக்கியம் அர்த்தவத்து. அதனால மனிதர்கள் பேசக்கூடிய மொழியில் தான் பேச போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க, பாயிண்ட் நம்பர் 2. அப்போ பாயிண்ட் நம்பர் 1, அவன் முன்னாடி நான் போக மாட்டேன், கிளையிலேருந்து பேச போகிறேன். பாயிண்ட் நம்பர் 2, இங்கேருந்து பேசினாலும் சம்ஸ்கிருதத்தில் பேசினா ராவணன்னு சந்தேகப்படுவா, குரங்கு எப்படி சான்ஸ்கிரிட் பேசுறதுன்னு யோசிப்பா, மனிதர்களின் பாஷையில பேசுவேன். பாயிண்ட் நம்பர் 3, என்ன பேசலாம், உயிரை விட்டுடாதீங்கோ அப்படி ஏதாவது பேசலாமா? அப்படியெல்லாம் பேசினா யாரோ அரக்கன் நினைச்சுட்டு இன்னும் வேகமா உயிரை விட்டுடுவோம். அதனால என்ன பண்றார், இக்ஷ்வாகூணாம் வரிட்டஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனஹ சுபானி தர்மயுக்தானி வச்சனானி சமர்ப்பயன் ஸ்ராவயிஷ்யாமி சர்வாணி மதுராம் பிரபுவன்கிராம் ஸ்ரத்தாஸ்யதி யதாஹீயம் ததா சர்வம் சமாததே. நான் என்ன பண்ண போறேன்னா ராமனுடைய சரித்திரத்தை ராமாயணத்தை பாட போறேன்னார். ஏன் ராமாயணம் பாடுறாருன்னா 2 காரணம். ஒன்று, ராமாயணத்துக்கு மிருத சஞ்சீவனின்னு பேர் உண்டு. போற உயிரையே மீட்டு கொடுக்கும் ராமாயணம். சில பேரை சொல்லுவா, நம்பிக்கை இழந்துட்டா, வாழ்க்கையின் விளிம்புக்கே போயிட்டா, வாழ்க்கையே அவ்வளவுதான்பா. ஒரு முறை ராமாயணம் கேட்டா அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் ஏற்படும், மீண்டும் வாழ வேண்டும்ங்கிற எண்ணம் வரும். அது சீதையின் வாழ்க்கையில பிரத்யட்சமா பார்க்கிறோம். உயிரையே விடணும்னு நினைச்சவோ ஒரு முறை ராமாயணம் கேட்டவோ மீண்டும் வாழணுங்கிற எண்ணம் வந்தது. அதனால் ராமாயணம் பாடுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம ராமாயணம் பாட ஆரம்பிச்சுட்டா பாடி முடிக்கிற வரைக்கும் சீதை உயிரை விட மாட்டா, டைம் கெயின் பண்ணிக்கலாம். இப்போ ராமாயண உபன்யாசமே நடக்கிறதுனா பாதியில யாரும் எழுந்து போக மாட்டா. நம்ம அயோத்தியா மண்டபத்திலேயே பாதியில யாரும் எழுந்து போக மாட்டா, அதுக்கும் சேர்த்து சொல்லியாச்சு. ராமாயண உபன்யாசம்னா பாதியில யாரும் எழுந்துக்க மாட்டா, அதை பூர்த்தியா கேட்டு முடிச்சுட்டு அந்த மங்களம் சொன்னப்புறம் தான் போகணும்னு இருப்பா. இப்போ ஹனுமானுக்கு டைம் கிடைக்கிறது. இவர் மங்களம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் சீத்தை உயிரை விட மாட்டா, டைம் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 3, நான் ராமாயணம் பாடப்போகிறேன். பாயிண்ட் நம்பர் 4, 31வது சர்க்கம் முதல் ஸ்லோகம். இந்த ராமாயணத்தை எந்த மொழியில் பாடலாம்? எந்த மொழியில? வால்மீகி ராமாயணத்துல சான்ஸ்கிரிட், கம்ப ராமாயணத்துல தமிழ், துளசிதாஸ் ராமாயணத்துல அவதி. ஆக்சுவலா ஹனுமான் இலங்கையில் சீதையை சந்தித்த போது ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபிஹி சங்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேகியா வியாஜகாரஹா.
மதுரமான மொழியில ராமாயணம் பாடினார். அந்த மதுரமான மொழி என்னன்னா, ஸ்ரீமத் முக்கூர் அழிசிங்கர் 44ஆம் பட்டம் அழிசிங்கர் ஸ்ரீரங்கத்துக்கு ராஜகோபுரம் கட்டினாரே, அவர் சாய்ச்சார், சந்தேகமே வேண்டாம், தமிழ்ல தான் ஹனுமான் ராமாயணம் பாடினார். மதுரமான மொழின்னு இருக்கார் வால்மீகி. சான்ஸ்கிரிட் இல்லைன்னு ஹனுமானே சொல்லிட்டார், நான் சான்ஸ்கிரிட்ல பேச போறது இல்லை, மனிதர்கள் பேசும் பாஷையில பேச போறேன்ட்டார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். ஹனுமான் தமிழ்ல தான் சீதைக்கு ராமாயணம் பாடினாராம். இப்படி சொன்னாவா கேப்பா, அந்த காலத்துல தமிழ் உண்டா? அப்படியே இருந்தாலும் ஹனுமானுக்கு தமிழ் தெரியுமா, சீதைக்கு தமிழ் தெரியுமா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமே. நான் சொல்லல, முக்கூர் அழிசிங்கர் இதை ரொம்ப அழகா விளக்கியிருக்கார். ஹனுமான் நவவியாக்கரண பண்டிதர், அவருக்கு தமிழ் தெரியும். ஆனா மிதிலேல பிறந்து அயோத்தியில வாக்கப்பட்ட சீதைக்கு தமிழ் தெரியுமோ? இவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பாடினா அவர் ஏதோ லாங்குவேஜில் பாடுறான்னு உயிரை விட்டுடுவாளேன்னா, வனவாச காலத்துல அகஸ்தியரோட ஆசிரமத்துல ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் தங்கியிருந்தான்னு 5ஆம் நாள் உபன்யாசத்துல பார்த்தோமே. அகத்தியம் என்று தமிழுக்கு இலக்கணம் கொடுத்த அந்த அகத்திய முனிவருடைய ஆசிரமத்துல ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் தங்கி இருந்திருக்கிறார்கள். அழகா சொல்லுவா தமிழ்ல, அவருக்கு அகத்தியன்னு பேராம். தமிழ்ல முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து நா, ஆள் ஆரம்பிச்சு நால முடியற மாதிரி அகத்தியன்னு அவருக்கு பேர் வச்சாம்பா. அந்த தமிழ் முனி, வன் தமிழ் மாமுனி அகஸ்தியர் ஆசிரமத்துல தங்கியிருந்தாலே, அவர் தேர்ந்து இவ தமிழ் கத்துனுட்டா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, ராமன், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமான் தான் நல்ல தமிழர்கள்னு தெரியறது, ராவணன் தான் நல்ல சான்ஸ்கிரிட் ஆசாமி தெரியறது. இது தெரிய வேண்டியவாளுக்கு தெரிஞ்சா ஓகே. அதனால ஹனுமான் பார்த்தார், அவருக்கும் தமிழ் தெரியும், சீதைக்கும் தமிழ் தெரியும், இது ஹனுமானுக்கும் தெரியும். அதனால தமிழிலே பாடுவது என்று முடிவெடுத்தார். இது பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5 எல்லாம் ஓகே. ராமாயணத்தை என்னன்னு ஆரம்பிச்சு பாடுறது? ராமான் தானே ஆரம்பிக்கணும் ராமாயணம் பாடினா. அவர் ராமான்னு ஆரம்பிக்கல. என்ன காரணம்னா, திடீர்னு அரக்கர் பூமியான லங்கையில சீதையை உயிரை விடணும்னு நினைக்கும் போது ராமன் அப்படின்னு ஆரம்பிச்சா, ராமனுக்கு நல்லதா கெட்டதா, இவன் என்ன செய்தி சொல்ல போறான்னு சீதை பயந்துருவோம். இன்னொன்னு, நேச்சுரலி அரக்கர் பூமியான இலங்கையில போய் யாரும் ராமனை வாழ்த்த போறதில்லை. அப்போ அங்க ஒருத்தர் ராமன்னு சொல்றாருன்னா, ராமனுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்ல போறான் தான் அர்த்தம். அச்சோ, ராமனுக்கு ஆபத்தா? அந்த செய்தியை போய் காதால கேட்கணுமா? அந்த செய்தியை காதாலேயே கேட்க வேண்டாம், உயிரை விட்டு விடலான்னு சீத்தை பயந்து உயிரை விட வாய்ப்பு இருக்கு. அப்ப ராமன்னு ஆரம்பிச்சா ராமனுக்கு ஆபத்தோன்னு பயப்படுவோம். தசரதன்னு ஆரம்பிச்சிரும், அவர் தான் ஏற்கனவே போயிட்டாரு, அதனால இனிமே எங்க இந்த ஆபத்து வரப்போறது. அப்ப இருக்கிறவா பேரை சொன்னா தான் ஆபத்தோன்னு பயம் வரும். போனவர் பேரை சொன்னா பிரச்சனை இல்லை. தசரதன்னு ஆரம்பிப்போன்னு எல்லாம் முடிவு பண்ணார். அப்ப புரிஞ்சு கொடுத்து, மேல் இருந்து பேச வேண்டும், சம்ஸ்கிருதத்தில் பேச வேண்டாம், மனிதர்கள் பாஷையில் பேச வேண்டும், ராமச்சரித்திரம் பாட வேண்டும், அதை தமிழில் பாட வேண்டும், தசரதன்னு தொடங்கி பாட வேண்டும். அந்த மரத்தினுடைய உச்சிக்கிடையிலே ஹனுமான், மரத்துக்கு கீழே சீத்தை, கூந்தலை கொண்டு உயிரமாய்க்கணும் முடிவு பண்ணிட்டா. நாம் மானசீகமாக அந்த இடத்தில் இருக்கிறோம். மரத்துக்கு மேலே ஹனுமான், மரத்துக்கு கீழே சீத்தை, இருவருக்கும் இடையே ராமாயணம். ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர வாஜிமான் புண்ணியசீலோ மகாகீர்த்திஹி ருஜுராசீத் மகாயசாஹ தஸ்ய புத்திர பிரியோ ஜேஷ்டஸ்தாராதிப நிபானனஹ ராமோ நாம விசேஷஜ்ஞஹ ஸ்ரேஷ்ட சர்வதனுஷ்மதாம் ரக்ஷிதா ஸ்வஸ்ய விருத்தஸ்ய ஸ்வஜனஸ்யாபி ரக்ஷிதா ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய ச பரந்தபஹ தஸ்ய சத்யாபிசந்தஸ்ய விருத்தஸ்ய வச்சனாத் பிதுः சபார்யः சக ச ப்ராத்ரா வீரः பிரவ்ராஜிதோ வனம் தேன தத்ர மகாரண்யே மிருகயாம் பரிதாவதா ராட்சசா நிகதா சூராः பகவः காமரூபிணः ஜனஸ்தான வதம் ஸ்ருத்வா ஹதௌ ச கரதூஷணௌ ததஸ்த்வமர்ஷாபகிருதார் ஜானகி ராவணேன து வஞ்சயித்வா வனே ராமம் மிருகரூபேண மாயயா சமார்கமாணஸ்தாம் தேவீம் ராமசீதாம் அனிந்திதாம் ஆசசாத வனே மித்ரம் சுக்ரீவம் நாம வானரம் ததஸ்ஸ வாலினம் ஹத்வா ராமः பரபுரஞ்சயः ஆயச்சத் கபிராஜ்யம் தத் சுக்ரீவாய மகாபலः சுக்ரீவேணாபி சந்திஷ்டா ஹரயः காமரூபிணः திக்ஷு சர்வாசு தாம் தேவீம் விசின்வந்தி சகஸ்ரஷः அகம் சம்பாதி வச்சனாத் சசயோஜனமாயதம் தஸ்யாஹ ஹேதோர்விசாலாக்ஷ்யாஹ சாகரம் வேகவான் ப்ளுதः யதா ரூபாம் யதா வர்ணாம் யதா லக்ஷ்மீம் வினிஷ்டிதாம் அஸ்ரௌஷம் ராகவஸ்யாஹம் சேயமாசாதிதா மயா யதா ரூபாம். ராமன் அன்று எந்த வடிவம் சொன்னானோ, யதா வர்ணாம் ராமன் எந்த நிறம் சொன்னானோ, யதா லக்ஷ்மீம் என்னென்ன லட்சணங்கள் ராமன் சொன்னானோ,
பார்க்கிறோம். வினிஷ்சிதாம், நிச்சயமாக சொல்கிறேன், அஸ்ரௌஷம் ராகவஸ்யாகம் சேயம் ஆசாதிதாமயா. அன்று ராமன் சொன்ன குறிப்புகளின்படி எந்த சீதை எனக்கு காட்டப்பட்டாலோ அந்த சீதையை இதோ என் கண்ணெதிரே கண்டு கொண்டிருக்கிறேன்னு பாடி முடிச்சிட்டார் ஹனுமான்.